சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் முதல் நாள் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு. ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்லூரியில் 8வது பட்டமளிப்பு விழா. ஜெய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி துணைவேந்தர் ஆக்சல் குலாட்டி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் மற்றும் புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் தலைமை புரவலருமான தலைமை நீதியரசர் ஸ்ரீராம் அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதலின்படியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான நீதியரசர் சுந்தர் அவர்களின் ஒப்புதலின்படி புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகளின் ஆணைய செயல் தலைவருமான நீதியரசர் சுந்தர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் நீதியரசர் ஆஷா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதியும் நீதியரசர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தனர். இவ்விழாவில் நீதிபதி அம்பிகா, புதுச்சேரி அரசு செயலர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி தலைமை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய தலைவருமான சந்திரசேகரன், காரைக்கால் மாவட்ட நீதிபதியும் காரைக்கால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய தலைவருமான முருகானந்தம், புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், புதுச்சேரி காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கரன், காரைக்கால் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவில் சிறப்பித்தனர். கார்த்திகை மாதம் துவங்கிய நிலையில் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வர். அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரணகோஷமிட்டு குருசாமி அர்ஜுனன் சுவாமிகளின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர். முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை சிறையில் சில மாதங்களுக்கு முன்பு கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதேபோன்று மற்றொரு கைதி ஒருவர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார். இந்த நிலையில் கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சிறைச்சாலையை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது கிளை சிறையில் கைதிகளுக்கு பாதுகாப்புகள் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவுகள் தரமாக உள்ளதா என்றும் மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் அடுத்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்தில் புதிய சிறைச்சாலை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். விஷயங்கள் பிரச்சனைகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பணியாளர்களுடைய வேக்கன்சியாக இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு தேவையான வாகன வசதிகள், கைதிகளை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறது, இல்லை நம்மளுடைய
கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகிறது மாதிரியான விஷயங்களில் வந்து அரசு வாகனங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகன வசதிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதையும் கேட்டுக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணியிருக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட அனைவருக்குமே வந்து குடிதண்ணீர் ஆர்ஓ வாட்டர் எல்லாம் ஃபெசிலிட்டி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுப்பணித்துறை மூலமாக தேவையான வசதிகளை செஞ்சு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன். ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்லூரியில் 8வது பட்டமளிப்பு விழாவில் ஜெய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி துணைவேந்தர் ஆக்சல் குலாட்டி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரியின் 8வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூர் மகாத்மா காந்தி மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தரும் தலைவருமான ஆக்சல் குலாட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளநிலை மாணவர்களுக்கான பட்டங்களையும் பல்கலை அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் வழங்கினார். மொத்தம் 150 இளநிலை மற்றும் 50 முதுநிலை பட்டதாரிகள் பட்டச் சான்றிதழ்களை பெற்றனர். ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன், தக்ஷஷீலா பல்கலைக்கழக இணைவேந்தர் நிலா பிரியதர்ஷினி, இணை செயலர் வேலாயுதம் மற்றும் முதன்மையர் கல்வி கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளை நிறுவன இயக்குநர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்திரா இண்டேன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்திரா இண்டேன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜாஸ்வின் தலைமை தாங்கினார். கல்லூரியின் NSS நிகழ்ச்சி அதிகாரி சரவணன், உழவர்கரை பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி, இந்திரா இண்டேன் சர்வீஸ் மேனேஜர் உமா ஆகியோர் மாணவிகளுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினார். இவ்விழாவில் இந்திரா இண்டேன் சர்வீஸ் பரசுராமன், மாநில NSS அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர், தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் NSS அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயன் அடைந்தனர். சார் இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா, இங்கே பாருப்பா. ஒன் செகண்ட்மா. அப்படியே இங்கே பாருப்பா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் ட்ரஸ்டியும் புதுவை பாஜக OBC அணியின் தலைவருமான கிருஷ்ணராஜ் குழந்தைகள் தினம் குறித்து சிறப்புரை வழங்கினார். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது.
இதில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாபெரும் வெற்றி பெற்றனர். மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குனர் ஆகியோரின் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மாநில அளவிலான வெற்றியாளர்களை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வாழ்த்தி பாராட்டினார். மேலும் பள்ளி அளவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ரகுவின் அப்பாவாக லட்சுமி சரண், ரகுவாக சுஜித் குமார். இதோ உங்கள் நோட். அவருடைய உணர்வுகள் தந்தை அதை கேட்கும் பொழுது நான் எடுக்கவில்லை என்று புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் 31.56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கரிக்குலாம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜெயமாலினி. இவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை கிளிக் செய்தபோது வாட்ஸ்அப்பிற்கு சென்றது. அதில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யுமாறு காண்பித்தது. அதனை அடுத்து மர்ம நபர் லிங்க் ஒன்றை அனுப்பினார். அதை கிளிக் செய்தபோது அவரது பெயரில் கணக்கு உருவாக்கப்பட்டது. அந்த கணக்கு மூலம் அவர் 200 ரூபாயை செலுத்தினார். தொடர்ந்து அவருக்கு 50 ரூபாய் கூடுதலாக பணம் வந்தது. மேலும் விஐபி உறுப்பினராக இருக்க வேண்டும் என வந்ததால் அதை நம்பி அவர் மொத்தமாக 6.88 லட்சத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ததால் அதிகம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி 13 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். தொடர்ந்து முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த திவ்யா ஆன்லைன் மூலம் 11.68 லட்சம் ரூபாய் அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 300 காளி உபகாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட இடத்தில் மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் அபராதம் விதிப்பதுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களுக்கான சாலைகள் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியிருப்பதை ஏற்க முடியாது என்றும் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டுவிட்டது. தாங்களாகவே முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் அகற்றவில்லை. இதனால் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றி வருகிறோம். மீண்டும் சாலைகளை ஆக்கிரமித்தால் முதலில் அபராதம், அதற்கடுத்து வழக்கு பதிவும் செய்யப்படும். ஆக்கிரமிப்பு அகற்றிய போது சில கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் இருந்ததால் அவர்களுக்கு மட்டும் சிறிது காலம் அவகாசம் தரப்பட்டுள்ளது. உண்மையான காரணம் என்பதால் தரப்பட்டது. மற்றபடி ஆக்கிரமிப்புகளை அகற்ற கால அவகாசம் கிடையாது. உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். இல்லையெனில் நாங்கள் அகற்றி விடுவோம். சாலை ஆக்கிரமிப்பில் இனி சமரசம் இல்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஓவர்சீர் பணிக்கு எழுத்துத் தேர்வில் தேர்வானோருக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நவம்பர் 26, 27, 29 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் ஓவர்சீர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன.
அதில் இளநிலை பொறியாளர்கள் பணிக்கு தேர்வான 99 பேருக்கு நவம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஓவர்சீர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணி புதுச்சேரி பொதுப்பணித்துறை மத்திய அலுவலகம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் நகரில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 11,61,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் முதல் நாள் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் நின்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்துக் கொண்டனர். காரைக்கால் கிளை சிறையில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு. ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்லூரியில் 8வது பட்டமளிப்பு விழா. ஜெய்ப்பூர் மருத்துவக் கல்லூரி துணைவேந்தர் ஆக்சல் குலாட்டி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.